ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க தீனா. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ஜிக்ஸர் டூட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஜியோட ஃபாக்லைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஃபாக்லைட் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் தான். ஆனால் ஒரு யாருமே இல்லாத ஹைவேயில் ஃபாகான ஏரியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இதுக்காக நான் என்ன ரிலே ஸ்விட்ச்லாம் வாங்கியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாக்லைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லடாக் ரைடுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லா வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம கலக்கு எல்லாம் ரெடியா இருக்கா? பக்கா கேமரா படுபக்காவா இருக்கு. என் கூடவே பிறந்த அடிச்சுக்க யாரும் இங்க பாரு, நாங்க ஓப்பனிங்ல மட்டும் தான் காமெடியா தெரியுமோ, ஆனா வேலையில இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க பிராட். கவனத்தை மட்டும் செதறவிடக்கூடாது. கம்பெனி சிம்பிளை காட்டுவோமா? ஸோ இதுதாங்க நம்ம ஜிக்ஸருக்கு வாங்கின ஃபாக்லைட்டு. ஸோ LIU HJG ஒரிஜினலாக கண்டுபிடிக்கிங்க வந்து பார்கோட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நம்ம வாங்கினது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் ஸ்டைலு. ஸோ இந்த ஃபாக்லைட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜிக்ஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஒயர் கொடுத்துருக்காங்க. பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவு. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, எல்லோ, ரெட்டு, அதுக்கப்புறம் க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோப் கனெக்ஷனு, அதை விட்டு ஃப்ளாஷர் மாதிரி ஏரியோவில் பார்த்திங்களா அது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அலாங்கி ஸ்டிக்கரு, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு கிளாம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, இந்த மாதிரி கிளாம்ஸும். நம்மளோட லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ரிலே. ஸோ ரிலே வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச்சு. ஸோ இந்த ஸ்விட்சை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 2-வே ஸ்விட்ச்சு, ஏன்னா 5 ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அதனால். ஸோ இந்த ரிலே கனெக்ஷன் கொடுத்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம இதை எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட ஜிக்ஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளாம்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். அந்த கிளாம்ப் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போடுறேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வரும். ஸோ 2 ஃபாக்லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வரும். இப்போ நான் 2த்தையும் வச்சு உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். கைஸ், இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் நம்ம வண்டியில் செட் பண்ணிட்டக்கப்புறம். இந்த கிளாம்பு செய்ய எனக்கு ஒரு 200 ரூபா கிட்ட ஆச்சு. அதை நான் எப்படி செஞ்சேன் அதோடய ஃபோட்டோ எல்லாம் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இந்த ஃபாக்லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஒயர் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ரிலே அண்ட் இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்விட்ச்சு. ஸோ 2-வே ஸ்விட்ச்சு. இது மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் கொடுத்து எரிய வைக்க முடியும். இந்த ரிலே இல்லாமல் இந்த ஃபாக்லைட் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாது. ஏன்னா பைக்லேருந்து வர பவர் பத்தாது. அப்படி கொடுக்கத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்லைட்டும் ரிஸ்க்கு, நம்ம பைக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு. இந்த மாதிரி சேஃபாக ரிலே வந்து பார்த்திங்கன்னா வச்சு வாங்கணும். இந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ருபீஸ் வரும். இந்த ஸ்விட்ச் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் வரும். ஸோ எப்படி கனெக்ஷன் கொடுக்கணுன்றது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு புரியல அப்படின்னா பக்கத்தில் நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். ஸோ நம்ம பைக்கோட டூம் வந்து பார்த்திங்கன்னா கழட்டிட்டோம். அண்ட் ஃபாக்லைட் ஃபிக்ஸ் பண்ண 2 திக்கான ஒயர் எடுத்து அதில் பேட்டரி டெர்மினல் கனெக்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக டேப் பண்ணிட்டேன், இன்சுலேட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நம்ம மாட்ட போகிறோம். அண்ட் 2 2-வே ஸ்விட்சுமே வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஃபாக்லைட் கிளாம்பில் வந்து லைட் வந்து பார்த்திங்கன்னா 2மே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம பேட்ரி டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னா 2 வயரும் ஃபிக்ஸ் பண்ணி ஹீட் படாத அளவுக்கு ஃப்ரண்ட்டில் ரூட் பண்ணி நீட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். டேக்லாம் போட்டாச்சு. இப்போ ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவு. நம்ம பைக்கில் ஃபிக்ஸ் பண்ண 2-வே ஸ்விட்ச் வந்து ஃப்ரண்ட்டு டூமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோன் செட்டில் படாமல் நீட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரூட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு ஸ்விட்ச்லேயும் 3 ஒயர் இருக்கும். அண்ட் ஃபாக்லைட்டோட ஒயரும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரூட் பண்ணிட்டோம். இதில் 5 ஒயர் இருக்கும், இன்னொரு ஃபாக்லைட்டில் வந்து மொத்தம் 5 ஒயர் இருக்கும். மொத்தம் 10 ஒயர் ஆச்சு. சுவிட்சில் வந்து ஒரு 3, மொத்தம் 16 ஒயர் ஆச்சு. அதுக்கப்புறம் பேட்டரியிலேருந்து எடுத்த பாசிட்டிவ் நெகட்டிவ் மொத்தம் 18 ஒயரு. இதை நான் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிலேயில் இருக்க T1 T2 டெர்மினல் 1 டெர்மினல் 2 இந்த ஒயிட் பிளாக் இருக்குது பார்த்திங்களா, இதோடு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் இங்கே வந்து நம்ம ஒயர் எடுத்து இது வரையும் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ வந்து இந்த ரிலேவுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு எப்படி ஃபாக்லைட் கொடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். நம்ம பைக்கோட பேட்டரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெட் அண்ட் க்ரீன் ஒயரை வந்து T1 T2ஓட கனெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ ரிலேவோட S1 S2 2 ஒயருமே ஜாயின் பண்ணி வண்டியோட இக்னிஷனை ஆன் பண்ணிவிட்டு ஹை பீம் சுவிட்ச் போட்டால் மட்டும் லைன் வந்து ரிலே ஆன் ஆகிற மாதிரி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். நம்ம பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபாக்லைட்டுக்கு ரிலே ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டான கரண்ட்டும் அதிக கரண்ட்டும் கொடுக்கணுன்றதுக்காக தான். அப்படின்னு இருக்கும்போது பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு நம்ம ரிலேவை கனெக்ட் பண்ணிட்டாலும் ரிலேவை ஆன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பவர் எடுக்க முடியும். ரிலேவோட S1 S2 ரெட் அண்ட் எல்லோ ஒயருக்கு நம்ம பாசிட்டிவ் கரண்ட் கொடுத்தாதான் ரிலேவோட L1 L2 ப்ளூ அண்ட் க்ரீன் ஒயரில் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரும். நம்ம வண்டி இக்னிஷன் ஆன் பண்ணி ஹை பீம் சுவிட்ச் போட்டால் எங்கே நம்மளுக்கு பாசிட்டிவ் கரண்ட் வருதோ அதை வந்து ரிலேவோட S1 S2 ரெட் அண்ட் எல்லோ ஒயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலே வந்து ஆன் ஆகும். ரிலே ஆன் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு ப்ளூ அண்ட் க்ரீன் ஒயர் வழியாக கரண்ட் வரும். ஸோ அதை வந்து நம்ம சுவிட்ச் கொடுத்து எப்படி ஃபாக்லைட் கொடுக்குறோன்றத நான் சொல்கிறேன். பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க லெஃப்ட் சைட் 2-வே ஸ்விட்சோட பாசிட்டிவை வந்து ரிலேவோட L1 ப்ளூ கலர்
கலர் ஒயரோட ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்விட்சோட மிச்சம் 2 ஒயரை வந்து ஃபாக் லைட்டோட எல்லோ லைட்டுக்கான எல்லோ ஒயரையும் ஒயிட் லைட்டுக்கான ஒயிட் ஒயரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண போகிறோம். 2 ஃபாக் லைட்டோட ஒயரையும் சேமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லோக்கு எல்லோ ஒயிட்டுக்கு வந்து ஒயிட் கொடுக்க போகிறோம் ஒரு ஸ்விட்சில். ரைட் ஹேண்ட் சைடோட 2-வே ஸ்விட்சோட பாசிட்டிவை வந்து பார்த்தீங்கன்னா ரிலேவோட க்ரீன் ஒயர் L2ஓட கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். மிச்சம் இருக்க 2 ஒயரில் ரெட் லைட்டுக்கான ரெட் ஒயரையும் ஃப்ளாஷருக்கான க்ரீன் ஒயரையும் கனெக்ட் பண்ண போகிறேன். லைட்டோட நெகட்டிவ் வந்து பாடியில் கொடுக்க போகிறேன். ஸோ கைஸ் நம்மளோட ஜிக்ஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் லைட் செட் பண்ணியாச்சு. ஸோ நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்க்க சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சு அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சு. இப்போ வந்து நம்ம கீயை ஆன் பண்ணிவிட்டு ஹை பீம் போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் லைட் வந்து பார்த்திங்கன்னா எரியும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ அண்டு இன்னொரு தடவை கொடுத்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு. அண்ட் இந்த சுவிட்சில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா எரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷரு. ஸோ 2 தடவை ஆன் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷர் வந்து மாறும். ஸோ மொத்தம் 3 மோடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பயங்கரமாக தெரியும்ட்டு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபாக் லைட்டுக்கு ரிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வயரிங் ஹார்னஸ் போடாமல் நம்ம இந்த மாதிரி ரிலே போட்டதால் நம்மளுக்கு 300 ருபீஸ் தான் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா செலவாச்சு. கிட்டத்தட்ட 1500 நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம கீ ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஹை பீம் போட்டால் மட்டும்தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிலே ஆனும். ஸோ ரிலே ஆன் ஆகிட்டு L1 L2ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுவிட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் போகும். சுவிட்சிலேருந்து அந்த 2 ஒயரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோ ரெண்டுத்துக்கும் போகும். அண்ட் அந்த சுவிட்சில் இருக்க 2 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 2 பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாஷர் வந்து பார்த்திங்கன்னா எரியும். ஸோ நான் வந்து உங்களுக்கு நைட்டில் வண்டி டெஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டும் போது கனெக்ஷன் எப்படி கொடுத்தேன்றத சொல்கிறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம செட் பண்ண ஃபாக் லைட்டோட பிரைட்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஸ்டாக் லைட் ஓகேங்களா. ஸ்டாக் லைட்டில் லோ பீமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஹை பீம் போடுறேன். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹை பீமு. ஸோ உங்களுக்கு ஹை பீமே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃபாக் லைட் வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட் சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோ லைட்டு. ஸோ இதோட கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அங்கே வரையும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்குது. இப்போ வந்து நான் ஒயிட் லைட் போடுறேன். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டியோட ஒயிட் லைட்டு. ஸோ எந்தளவுக்கு கிளியராக இருக்குன்றத நீங்களே பாருங்கள். ஸோ த்ரோ வந்து எங்கே இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். அங்கே வரையும் அடிக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ரெட் லைட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் லைட்டு. இது வந்து சிம்பிளாக இருக்கும் நம்மளுக்கு. ஜஸ்ட்டு DRL மாதிரி டே லைட் மாதிரி. இப்போ வந்து நான் உங்களுக்கு இதில் வந்து ஃப்ளாஷர் ஆன் பண்ணி காட்டுறேன். மொத்தம் 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோடு, இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மோடு, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 3rd மோடு. ஒயிட் எல்லோன்னு மாற்றி மாற்றி அடிக்கும். நம்ம லடாக் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே வேணும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக லைக் மட்டும் பண்ணுங்கள். நான் ரெகுலராக உங்களுக்கு தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.